In how many months the principal of rupees 2000 will be double at 8% per annum in simple interest? பார்க்கலாமா? ஸோ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100. இது இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஒரு சர்டன் அமௌண்ட் இயர்ஸ் கழிச்சு அது அமௌண்ட்டாக மாறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இங்கே சர்டன் இயர்ஸ் கழிச்சு இந்த அமௌண்ட் என்னவாயிடுச்சு? பிரின்சிபல் டபுள் ஆயிடுச்சு. அப்போ 4000 ஆகிருக்கும். இஸ் ஈக்குவல்ஸ் பிரின்சிபல் எவ்வளவு? 2000 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? பிஎன்ஆர் பை 100 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த 2000 இந்த பக்கம் போனால் -2000 ஆகும். 4000 - 2000 2000 ஈக்குவல்ஸ் பிக்கு பதிலாக 2000 இன்ட்டு n தெரியாது, ஆர் 8% டிவைடு பை 100. ஸோ 2000 கேன்சல், 4 2s are 8 and 4 into 25 are 100. ஸோ n ஈக்குவல்ஸ் 25 by 100. ஓகேவா? ஸோ இது எதில்? இயர்ஸில். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸில் பார்த்தோம்னா 25 by 2 இயர்ஸ். இப்போ நான் மந்த்ஸாக மாற்றணும் இல்லையா? ஸோ அப்போ இது என்ன பண்ணலான்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 2 is 2, 6 2s are 12. ஸோ 25 into 6, 6 5s are 30, remaining 3, 2 6 are 12, 12 plus 3 15. ஸோ அப்போ ஆன்சர் 150 months. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட்டை பற்றின டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவு அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை வச்சு என் கால்குலேட் பண்ணிடுறோம். கிடச்சிருக்க எண் நம்பர் ஆஃப் இயர்ஸில் இருக்குது. எனக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மந்த்ஸ், கொஸ்டின்லையுமே எவ்வளோ மந்த்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இயரை மந்த்தாக மாற்றுறதுக்கு நான் 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை ரெண்டை கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். பேனிக் ஆகாமல் பண்ணால் சிம்பிளாக முடிச்சிடலாம். பை காய்ஸ்.